இந்த நல்ல நாளை நினைவுகூரவும் உன்னுடைய வீட்டில் அகமகிழவும் அருள்தார். சமாதான பிரபுவுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கிருபைதார். படைத்தவராம் இறைவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகிற்கு தமக்கு சொந்தமானதை அனுப்பினது போல சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இடம் கொடுக்கவில்லை. தந்தையே, நாங்கள் உமக்கு இடம் தருகிறோம், உடனே வாங்கிக்கிறோம், உடனே பிரசன்னத்திலே வாழ்ந்திருக்கோம். கிருபைதான். விண்ணிலிருந்து அப்பமாக அருளப்பட்ட ஜீவ அப்பமே உமே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கமாக நினைத்து கொண்டு வாழ்ந்திருக்க அருள்தான். உயிருள்ள அப்பமாக எங்களுக்காக அருளப்பட்டவரே, உடைய அருளோடு அப்பத்தை பிற்கையிலே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துக. உடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக புரிந்தவர்களாக நம்மை கண்டுகொள்ள உடைய அருளோடு வாழ்ந்திருக்க ஆசிரியர்களை சொந்தத்துள்ள திருவிதான் நாங்கள் மிகவும் பொருளுள்ளதாக நம்முடைய நிறைவான வழிநடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெப வேலையாக அமைந்தது உதவி செய்யும் மூலம் கேட்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆராதனை காரணமாக யார் எழுத நின்று 457வது பாடல். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. கடல் அப்பத்தை கொண்டுதான் என்பதுமாய் குற்றம் சம்பளம் பண்ணிக்கிறது போல என்று சொன்ன பண்ணி இதை சோதனை செய்து பண்ணாமல் என்னை தெரிவித்துக் கொள்ளும். ராஜ்யம் மன்னவி மகை என்னை முடிவர்களே. ஆண்டவரே, உதவிகளை சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். இன்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க
இருக்க பண்ணுவீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி ஒரு இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சுயமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இணைந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அடிச்சோடின் வழியிலே நம்மை நிறுத்தும். இதோ வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:2 முதல் 7 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஆகிலும் அவர் சபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரட்சாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவான். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அருகில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறிந்து போட்டேன். அவளியால் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உறுப்பும் அக்னிக்கு இரையாக சுத்தரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை முதற்கொண்டு எந்தத்தையும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. செய்திகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசித்தாயிற்று. 822வது பாடல். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 822, 800 ஆண்டு கீதம் 371வது பாடல். See
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நாம் உட்கார்வோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அன்பும் ஐக்கியமும் பெருகுவதாக என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் முதலாவது வருகையிலே அவரை வரவேற்பதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கு கோலாகலமாய் தோரணங்களோடு மகிழ்ச்சியாய் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு பிறந்த போதோ அவருக்கு போர்த்தி கொள்ள நல்ல துணி இல்லை. கந்தையிலே விந்தையாக கொடுக்கப்பட்ட அந்த இயேசு பாலனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் சற்று நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்கவும், நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிற நாம் இருக்கிற இடத்துல தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாம்சமாய் இந்த உலகத்திலே வார்த்தையான ஆண்டவர் எங்களோடு தங்கியிருக்கும்படியாய் இம்மானுவேலராய் வந்துதித்த ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் சமாதான பிரபுவாய் வந்தவரே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே இருள் நீக்கும் ஒளியாய் வந்தவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பாவம் போக்கும் பலியாய் வந்தவரே, நாங்கள் உம்மை தரிசிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நீர் என்னோடும் எங்களோடும் இடைப்படுவீராக. உடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்டவர்களாய் உம்முடைய சித்தத்துக்கு இசை எங்களுக்கு அருள் தாரும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருகில் இருக்கிறவர்களுக்கு அவங்க கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிடலாமா? ஹாப்பி கிறிஸ்துமஸ். ரைட். தொடர்ந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தவும் ஒருவரை ஒருவர் பாராட்டவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி கிரியை செய்வார். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இதே போன்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே இரவு நேரத்திலே ஒரு நாடகத்தை நடித்தது எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அந்த நாடகத்தினுடைய தலைப்பு 4ஆம் சாஸ்திரி. எத்தனை சாஸ்திரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் இருக்கா? 3 சாஸ்திரிகள் தான் போய் பார்த்தார்கள் என்று வேதத்திலே எண்ணிக்கை இல்லை. ஆனால் அவர்கள் படைத்த பரிசின் அடிப்படையிலே ஒருவேளை 3 பேர் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். பாரம்பரிய கதை ஒன்று இருக்கிறது. அதுல 4வது ஒரு சாஸ்திரி போனார். அந்த பாரம்பரிய கதையிலே அந்த 4ஆம் சாஸ்திரியுடைய நாடகத்தை நடிக்கிற வாய்ப்பு எனக்கு 9ஆம் வகுப்பிலே கிடைத்தது. அதிலே 4வது சாஸ்திரி நான் நாடகத்திலே. 3 சாஸ்திரிகளும் இணைந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அந்த கதை அந்த சம்பவம் நன்கு தெரியும். அரண்மனைக்கு போறாங்க. அப்புறம் இயேசு பாலனை கண்டு பணிந்து கொள்கிறார்கள். இந்த 4வது சாஸ்திரி அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இயேசு பாலனை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த பயணம் நீண்ட வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பயணத்திலே இயேசு பாலனுக்கு படைப்பதற்காக அவர் விலை உயர்ந்த பொக்கிஷத்தை கொண்டு செல்கிறார். ஆனால் போகிற வழியிலே அவர் பலரை சந்திக்க நேரிடுகிறது. ஒரு தொழுநோயாளியை சந்திக்கிறார். இயேசு பாலனுக்காக கொடுக்க வேண்டிய அந்த பொக்கிஷத்தை அதிலிருந்து ஒரு பகுதியை தொழுநோயாளிக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது. தொழுநோயாளிக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து ஒரு ஏழை விதவையை சந்திக்கிறார். அந்த ஏழை விதவைக்கு கொடுக்கிறார். இப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு பாலனுக்கு கொடுக்க வேண்டிய பொக்கிஷம் இப்பொழுது
எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தாயிற்று, கையில் பொக்கிஷம் இல்லை. வெறும் கையா இயேசுபாலனை நான் எப்படி பார்ப்பேன் என்று இவருடைய பயணம் வருடக்கணக்கிலே இயேசுபாலனை பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக பல வருடங்கள் கழித்து அவர் இயேசுபாலனை பாலனாக பார்க்கவில்லை. 33.5 வருடங்கள் கழித்து இயேசுபாலனை எங்கே கண்டு கொண்டாராம்? சிலுவை மரத்துக்கு அடியிலே அவர் கண்டு கொண்டாராம். இது பாரம்பரிய கதை ஒன்று. அந்த பாரம்பரிய கதையை நாங்கள் நடித்தோம். அந்த சம்பவம் எனக்கு நினைவிற்கு வந்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிறிஸ்து பிறப்பில் இயேசு முன்னணியில் ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்திருக்கிற அந்த சம்பவத்தை நினைவு கூறும் நாம் எதையும் தொடர்ச்சியாக நினைக்கணும்? சிலுவை மரத்தையும் நினைக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே எதற்காக வந்தார்? தன்னையே பலியாக சிலுவையிலே கொடுப்பதற்காக வந்தார். அப்போ தூங்கு தூங்கு பாலா என்று பாடிக்கொண்டே இருக்கிற நாம் அந்த மீட்பின் நற்செய்தியையும் கூற வேண்டும். அந்த சிலுவை மரத்துக்கு அடியிலே நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். இன்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்கள். இந்த 18 வசனங்களுக்குள் அடங்கி இருக்கிற ஒரு அற்புதமான சம்பவம். இந்த பகுதிக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், கிறிஸ்துமஸ் பயணம். சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் பயணம். நான் சொன்னது போல இந்த 4ஆம் சாஸ்திரி வருடக்கணக்கிலே பயணம் செய்து கடைசியிலே சிலுவையிலே இயேசுபாலனை கண்டு கொண்டார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே ஒரு 3 பேருடைய பயணங்கள் அடங்கி இருக்கிறது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் பயணம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம், லூக்கா 2:5. இது மரியாள் மற்றும் யோசேப்பின் பயணம். இவங்க எங்க இருந்து எங்க போறாங்க? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு போறாங்க? கலிலேயா நாட்டிலிருந்து யூதேயா நாட்டிற்கு போகிறார்கள். எந்த ஊரிலிருந்து எந்த ஊருக்கு போகிறார்கள்? நாசரேத்தில் இருந்து பெத்லஹேமுக்கு போகிறார்கள். 14 வருடத்திற்கு ஒரு முறை குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். சென்சஸ் எடுப்பார்கள். அதன்படியாய் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய அந்த வருடத்திலே அகஸ்து ராயினால் கட்டளை பிறந்தபடியினாலே மரியாளும் யோசேப்பும் இணைந்து தங்களுடைய சொந்த ஊராகிய பெத்லஹேமுக்கு பயணிக்கிறார்கள். இந்த பயணத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பயணம். சொல்லுங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பயணம். யோசேப்புக்கு என்கேஜ்மென்ட், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மென்ட் முடிந்து விட்டது. இப்பொழுது யோசேப்புக்கு ஒரு செய்தி வருகிறது, மரியாள் கர்ப்பவதியானாள் என்று. இந்த யோசேப்பு நீதிமான். ஆகவே இதை வெளியரங்கமாய் இதை அசிங்கப்படுத்தி அதை வெளிப்படையாய் இந்த மரியாளை தள்ளிவிடாமல் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று யோசனையில் இருக்கிறார். பயங்கரமான குழப்பம், என்ன செய்வது? அப்படி அவர் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்திலே ஆண்டவர் அவருக்கு தெளிவாய் சொல்கிறார், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உருவாக்கி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு குழந்தை, அது தெய்வ குழந்தை. யோசித்து பாருங்க, எப்படி இந்த யோசேப்பால் இந்த சொப்பனத்தை அப்படியே தேவனுடைய சித்தமாய் அதை ஏற்றுக்கொண்டு சொப்பனத்திலிருந்து எழுந்த உடனே அந்த குழப்பம் எல்லாம் நீங்கி தெளிவடைந்தவராய், ஊர் என்ன சொன்னா என்ன, உலகம் என்ன சொன்னா என்ன, என்னுடைய தேவ சித்த மனைவியை ஏற்றுக்கொள்வது என்று தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த யோசேப்பு எழுந்தார். இன்னைக்கு நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எழுந்திருக்கிறேனா? மரியாள் இருந்த வீட்டிலே ஆண்டவர் தேவதூதன் பிரவேசித்து மரியாளுக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக.
ஒரு கேள்வி கேட்கிறேனே, இயேசு என்று பெயரிடுவாயாக என்கிற கட்டளை யாருக்கு சொல்லப்பட்டது? யோசேப்புக்கா மரியாளுக்கா? யோசேப்புக்கு இந்த சைடு சொல்றாங்க, மரியாளுக்கு சொல்லப்படலையா? யோசேப்புக்கும் சொல்லப்பட்டது, மரியாளுக்கும் சொல்லப்பட்டது. ஒரு அலையிலே சொல்லிருங்க பார்க்கலாம். மரியாளுக்கும் சொல்லப்பட்டது, இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், இது எப்படி ஆகும்? உன்னதமானவருடைய பலன் உண்மையில் வரும், பரிசுத்தாவின் உண்மையில் நிழலிடும். இந்த வார்த்தையெல்லாம் பெற்றுக்கொண்ட மரியாள் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாங்க. நம்ம அந்த டெய்லி அந்த வார்த்தையை சொல்றோம். என்ன தெரியுமா சொன்னாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சொல்லுங்க பார்க்கலாம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைன்னு என்ன அர்த்தம்? எஜமான் என்ன சொன்னாலும் செய்யணும். நான் ஆண்டவருக்கு அடிமை. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்குறது. என்னைக்கு அந்த அம்மா அப்படி சொன்னாங்களோ அன்னையிலிருந்து 100% தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். இயேசு அவர் பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு? கரெக்டா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயாவில் அவர் பெத்லகேம்ல பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கா? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, மீகாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். மீகாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியாக வேண்டும். அவர் பெத்லகேமில் பிறக்க வேண்டும், யூதா கோத்திரத்தில் பிறக்க வேண்டும், அவர் தாவீதின் வம்சத்தில் பிறக்க வேண்டும். எல்லாம் தீர்க்க தரிசனம். இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு யோசேப்பும் மரியாளும் அப்படியே 100% ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதமான குடும்பம் என்பது எது? ஒரு கணவனும் மனைவியும் 100% தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் அதுதான் அற்புதமான குடும்பம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நான் தெய்வ சித்தத்துக்கு 100% ஒப்பு கொடுத்திருக்கேன். நான் எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும், உமக்கு சித்தம் இல்லைன்னா நடக்கக்கூடாது. தெய்வ சித்தத்துக்கு 100% ஒப்பு கொடுத்து பாருங்க, அற்புதமா இருக்கும் வாழ்க்கை பயணம். அப்படின்னா கஷ்டமே இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது பல கஷ்டங்கள் வரும். மரியாளுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு தெரியுமா? அவள் கர்ப்பவதியா இருக்கும்போது பல மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது. பல மைல் தூரம் அவளுக்கு அலைச்சல்கள் இருந்தது. ஆண்டவருடைய சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிக்கும் பொழுது மரியாள் அவமானமா பேசினாங்க. அந்த அவமானத்தை தலையில் சுமக்க வேண்டியிருந்தது. அவமானங்கள், அலைச்சல்கள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சரியான இடம் இல்லை, அசௌகரியம் இருந்தது. சொல்லுங்க, அலைச்சல் இருந்தது, அவமானம் இருந்தது, அசௌகரியம் இருந்தது. இந்த மூணுலையும் அவள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் தேவ சித்தத்தை 100% நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. அப்படின்னா நான் கஷ்டப்பட்டே இருக்கணுமா தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா? அப்படின்னு அப்படி இல்லை. உங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவின் தாயாக கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. எல்லாரும் பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சது. தேவ சித்தத்தை நிறைவேற்றி பாருங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. நீங்க தைரியமா சொல்லலாம், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வாலிபத்தின் பாதையில எப்பவும் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா 100% 100% என் வாழ்க்கையில உங்க சித்தம் மட்டும்தான் நடக்கணும். இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் எவ்வளவு மகிமையாய் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது பயணம் அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பயணம். மரியாளும் யோசேப்பும் 2 பேரும் 100% தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இரண்டாவது ஒரு பயணம் வாசிக்கலாம். 9ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். தூதனின் பயணம்.
தூதர்களின் பயணம். இவங்க எங்கிருந்து எங்க புறப்பட்டு வந்தாங்க? பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கிளம்பி வந்த பயணம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. யாரையும் நான் கொண்டு விட மாட்டேன். பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்த பயணம், தூதர்களின் பயணம். முதல் பயணம் யாருடைய பயணம்? மரியா யோசேப்பின். அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்? தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பயணம். இரண்டாவது பயணம் தூதர்களின் பயணம். அது பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்த பயணம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு தேவ மகிமையை வெளிப்படுத்தும் பயணம். சொல்லுங்க, தேவ மகிமையை வெளிப்படுத்தும் பயணம். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வீட்டில் இருந்த மரியாளுக்கு செய்தி சொல்லும்படியாய் வருகிறார். அந்த தூதன் பேர் என்ன? கேப்ரியேல். காபிரியேல் தூதன் நல்ல செய்தி கொண்டு வருகிற தூதன். நம்ம வீட்டுக்கு அந்த தூதன் வரணுமா இல்லையா? ஆமா, ஆசைப்படணும். குட் நியூஸ் சுமந்து கொண்டு வருகிற தூதன். மரியாள் இந்த வீட்டுக்கு குட் நியூஸ் வந்துச்சு. உங்க வீட்டுக்கு இன்னைக்கு குட் நியூஸ் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. கேப்ரியேல் தூதன் வந்து மரியாள் இந்த வீட்டுல குட் நியூஸ் சொல்றாரு. அதே கேப்ரியேல் தூதன் சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் ஆண்டவருக்காக தூபத்தை ஏற்றி தூபம் செலுத்தி கொண்டிருந்த ஆலயத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்துல அதே தூதன் குட் நியூஸ் கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஆலயத்துல இருக்கு நம்ம எல்லாருக்கும் குட் நியூஸ் கடந்து வருகிறது கேப்ரியேல் தூதன் மூலமாக. இன்னும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டிற்கு வந்து நல்ல செய்தி சொன்ன அந்த கேப்ரியேல் ஆல்டர்ல மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தூபம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நல்ல செய்தி சொன்ன கேப்ரியேல் இன்னைக்கு வயல்வெளிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார், ஆனா நான் வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவர் இல்லைன்னு நினைக்கிறோம். அதனால ஆலயத்துக்கு வந்த ஒரு வேஷம், நம்ம வெளியில இருந்தா இன்னொரு வேஷம். நம்ம எங்க இருந்தாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அலையே சொல்லுங்க. எங்கெல்லாம் நாம் உண்மையாய் பணி செய்கிறோம், அது ஒரு சின்ன பெட்டி கடையா இருக்கலாம், அது ஒரு சின்ன கூலி செய்யற இடமா இருக்கலாம். எங்கெல்லாம் உண்மையாய் பணி செய்கிறோமோ, யாரெல்லாம் உண்மையாய் தங்களை அர்ப்பணித்து என்ன பணி செய்தாலும் சரி, அங்கே மகிமை கடந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த மந்தையிலே மேய்ப்பர்கள் ராத்திரி நேரத்துல மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ராத்திரி நேரம், ஆனா உண்மையா பணி செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் உண்மையா பணி செய்து கடினமாய் உழைத்துக் கொண்டு அவர்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறார். என்ன செய்தி? இங்க பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. என்ன செய்தி தெரியுமா சொன்னாங்க? முதல் கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதீர்கள். பக்கத்துல சொல்லுங்க. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து, உடைய பிள்ளைகளை குறித்து, அது ஏதோ ஒரு பயம் உங்க இதயத்துல ஓரத்துல ஒட்டிட்டு இருக்குதா? இந்த கிறிஸ்துமஸ் செய்தி உங்களுக்கு தான். Do not be afraid. பயப்படாதீங்க. பயம் நீக்கிற செய்தி. அதுக்கப்புறம் பயத்தை போக்கிட்டு சந்தோஷம் தருகிற செய்தி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், குட் நியூஸ். அது சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி. அந்த தூதர் சொல்லுகிறார், உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். அதுக்கு அடையாளம் சொல்றேன். கந்தையிலே துணிகளிலே, பிள்ளை துணி போடல, நூறல்ல போட்டிருக்கு, துணிகளிலே. அந்த காலத்துல குட்டி பிள்ளைங்க பறக்கும் போது, அதுவும் குளிரான நேரத்துல கை கால்கள்லாம் பலனா இருக்கிறதுக்காக, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கையில காலெல்லாம் துணியை நல்லா பொதிஞ்சு வைப்பாங்க. அந்த இயேசு மகன் பிறக்கும் பொழுது துணிகளை சுத்தி துணிகளில் பொதிந்து வச்சிருப்பாங்க. அதுதான் அடையாளம். ரட்சிப்பின் செய்தி. சொல்லுங்க. பயம் நீக்கும் செய்தி, மகிழ்ச்சி தரும் செய்தி, மீட்பின் செய்தி. இந்த செய்தியை கேட்டார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்க போட்டுக்கோங்க. 9 கடைசி 9ஆம் வசனத்தின் பின்பாகம், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும், சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. எங்கெல்லாம் நான் பணி செய்கிறேனோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும்? என்ன சுற்றி கர்த்தருடைய மகிமை இருக்கணும்.
தேவ மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பயணம். செய்தி சொல்லப்பட்ட உடனே பாட்டு பாடுறதுக்காக பரலோகம் இறங்கி வருகிறது. முதல் கிறிஸ்துமஸ்ல பாட்டு பாடுறது யாரு? நிறைய பேர் பாடினாங்க. அதுல முதல் பாட்டு தூதர்களுடைய பாட்டு. கொயர்ல சொல்ல பார்க்கலாம். தூதர்கள் பாடின பாட்டு என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர்களே பிரியம். மகிமை வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய உன்னதத்துல உமக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறார்களோ அவங்க எல்லாம் உலகத்துல சமாதானமா இருப்பாங்க. உள்டாவா சொல்லணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் உலகத்துல சமாதானமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவாங்க. ஒரு அலையில சொல்லுங்க. அப்படின்னா ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சமாதானம் இருந்தால் அவர்கள் எதை செலுத்துகிறார்கள்? தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். கணவனும் மனைவியும் அவர்கள் சமாதானத்தோடு இருந்தால் அவர்கள் யாருக்கு மகிமை செலுத்துகிறார்கள்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார்கள். எந்த திருச்சபையில் சமாதானம் இருக்குதோ அந்த திருச்சபை ஒவ்வொரு நாள் உலகில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். நான் மகிமையை செலுத்துகிறேனா? நான் இருக்கிற இடத்துல சண்டை உண்டாக்குகிறேனா? அல்லது சமாதானத்துக்கு காரணராய் நான் இருக்கிறேனா? இரண்டாவது, தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு பயணம். மூன்றாவது ஒரு பயணம் வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தின் கடைசி பாகம். நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிங்க. மெதுவாக வந்து தீவிரமாய் வந்து. இது தீவிரமான ஒரு பயணம். இது யாருடைய பயணம்? மேய்ப்பர்களின் பயணம். இவங்க எங்க இருந்து எங்க போறாங்க? மந்தையிலிருந்து முன்னணிக்கு போறாங்க. சொல்லுங்க, மந்தையிலிருந்து முன்னணி. பெத்லகேம் நோக்கிய பயணம். மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லப்பட்ட உடனே சொல்றாங்க, நடந்ததாக கர்த்தரால் சொல்லப்பட்ட காரியத்தை போய் பார்ப்போம் பாருங்கள். இதுக்கு ஒரு பக்தன் சொல்லுகிறார், இதுதான் முதல் கிறிஸ்துமஸ் ஓட்டம். சொல்லுங்க, முதல் கிறிஸ்துமஸ் ஓட்டம். கிறிஸ்துமஸ்ல நாம எங்க ஓடுறோம்? கண்ணா சில்க்கு ஓடுறோம், சின்னத்துறைக்கு ஓடுறோம், நிறைய சில்க் எல்லாம் ஓடுறோம்ல. என்னுடைய கிறிஸ்துமஸ் ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது? பெத்லகேமை நோக்கி இருக்கிறதா? அன்னைக்கு இயேசுபாலன் எங்க இருக்கிறார்? இயேசுபாலனுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிசையை நோக்கிய ஓட்டமா இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் ஓட்டம் எப்படி இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நடந்ததாக சொல்லப்பட்ட செய்தியை போய் பார்ப்போம். தீவிரமா போறாங்க அப்படின்னா ரொம்ப துரிதமா ஒரு ஓட்டத்தோட அவங்க போறாங்க. இயேசுபாலனை முன்னணியில பார்க்கிறாங்க. மரியாளுடைய சொந்தக்காரர்களுக்கோ அல்லது யோசேப்பின் சொந்தக்காரர்களுக்கோ இயேசுபாலனுடைய பிறப்பு சொல்லப்படவில்லை. யாருக்கு சொல்லப்பட்டது? முன்னணிக்கு சம்பந்தமான, மாட்டு கொட்டகைக்கு சம்பந்தப்பட்ட மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்க நீதிமன்றத்தில் பேசினா அவங்க சாட்சி எடுபடாது. அவங்க பணக்காரங்கள், அவங்க ஏழைகள், ஓரங்கட்டப்பட்டவர்கள். அவங்களுக்கு தான் அந்த செய்தி சொல்லப்பட்டது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இயேசுபாலனை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் பாருங்க, 16ஆம் வசனத்தின் கடைசி கண்டார்கள், 17ஆம் வசனத்தின் கடைசி பிரசித்தம் பண்ணினார்கள். முதல் கிறிஸ்துமஸ் சாட்சிகளாய், கிறிஸ்து பிறப்பின் முதல் சாட்சியாய் இந்த மேய்ப்பர்கள் மாறினார்கள். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கிறவர்களாய் இந்த மேய்ப்பர்கள் மாறினார்கள். இந்த பயணத்துக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம், தேவ நன்மையை அனுபவித்த பயணம். சொல்லுங்க, தேவ நன்மையை அனுபவித்த பயணம். உங்களை நோக்கி நன்மை வருகிறது. இந்த தேவ நன்மை நம்ம அனுபவிக்கணும். நிறைய கேட்கிறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம், அதை அனுபவிக்கிறோமா? கேட்கிறோம், அதை அனுபவிக்கிறோமா? நடந்ததாக கர்த்தரால் சொல்லப்பட்ட செய்தியை போய் பார்ப்போம் வாருங்கள் அனுபவிச்சாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, நான்
நான் இயேசுவை அனுபவிப்பேன். சொல்லுங்க, நான் இயேசுவை அறிந்து கொள்வேன். நான் இயேசுவை அறிவிப்பேன். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. நான் இயேசுவை அறிந்து கொள்வேன். நான் இயேசுவை அனுபவிப்பேன். நான் இயேசுவை அறிவிப்பேன். அதுதான் செஞ்சாங்க தூதர்கள். தூதர்களுடைய பயணம் தேவ நன்மையை பெற்றுக்கொண்ட பயணம். அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். 3 பயணங்களை நாம் சிந்தித்தோம். அதை மனசுல அசை போட்டுக் கொண்டிருப்போம். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே 100% அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய சித்தத்தை நீ தெரிந்து கொள்ளாதே. ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் உம்முடைய விருப்பமாய் மாறட்டும். 100% உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுப்பேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஃபியூச்சர் பிளெஸிங்கா இருக்கும். உங்க ஆசை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அது ஆண்டவருடைய ஆசை உங்க ஆசையா மாறட்டும். வாழ்க்கை பயணத்திலே முதலாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பயணம். 100% யோசேப்பும் 100% மரியாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். 2வது தேவ மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பயணம். நீங்க என்ன பணி செய்தாலும் சரி, சின்ன பெட்டி கடையில பணி செய்தாலும் சரி, பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நான் உண்மையா இருப்பேன். நான் உண்மையா இருப்பேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் கடினமா உழைப்பேன். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. இங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள் ஆண்டவர் அதிகமாய் பிளஸ் பண்ணுவார். கடினமாய் உழைத்த மேய்ப்பர்களுக்கு தேவன் நன்மை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. கடினமாய் உழைப்பவர்கள் மத்தியிலே தேவ மகிமை எப்பொழுதும் சுற்றிலும் பிரகாசிக்கும். சொல்லுங்க, என்னை சுற்றி ஆண்டவருடைய மகிமை பிரகாசித்தது. மற்றவங்க சொல்லணும். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணம் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாய், நம்முடைய வாழ்க்கை பயணம் தேவ மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாய், நம்முடைய வாழ்க்கை பயணம் தேவனுடைய நன்மையை அனுபவிக்கக்கூடியதாய் மாறுவதாக இயேசு பாலனை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அறிந்து கொண்ட நாம் இந்த கிறிஸ்துமஸ்ல நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, உண்மையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அனுபவித்த நாம் அடக்கி கொள்ளாமல் நம்முடைய பயணங்கள் அது குடிசை நோக்கி போகட்டும். அப்படியே முடங்கி விடாமல் நம்முடைய பயணங்கள் அது அறிவிக்கக்கூடியதாய் மாறட்டும். இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். மேய்ப்பன் செய்த பணியை நான் செய்வேன். நான் எங்கும் பிரசித்தம் செய்வேன். நான் அனுபவித்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். நம்ம மூலமா அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எங்களை பசுத்த ஜீவன் வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் குருத்துகை சொல்லியான தேவனுடைய நன்மை பரிபூர்ணமான சித்தமனது என்று பகுதியாக எங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகும்படி எங்கள் கருவறையும் கடைசி நான்கு பசுத்தவான் அனைவரோடும் நிதி ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைந்ததாக இவ்வுலகத்தில் வகைப்படி நடக்க எங்கள் கருவை செய்யும். உம்மோடும் பசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதாகாலம் ஜீவித சுவாலுகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிலைமையை எண்ணிக் கொள்ளுகிறோம். பண்டிகை ஆராதனை வேலைக்காக நன்றி படைக்கிறோம். இதில் பங்கு பெற்றிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆஸ்வதிப்பீராக. தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் உடைய துதி சொல்லி வரும் இறைமக்களாக ஆஸ்வதின் வாய்க்காலாக ஆஸ்வதின் ஆண்டவரே பிறப்பிடமாக உடைய நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள அருள்தார். இவர்கள் மூலமாய் இந்த ஒட்டுமொத்த சமூகம் ஆஸ்வதிக்கப்பட, என்னுடைய தூத்துக்குடி பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட, இந்த சமூகம் ஆஸ்வதிக்கப்பட, உலகமெங்கும் உள்ள மக்கள் ஆஸ்வதிக்கப்பட அருள்தார். தேவைகளோடு பாரத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்துள்ள பிள்ளைகளோடு தேவைகள் யாவும் சந்திக்கப்பட கருவிதான். குறிப்பாக இந்த நாளிலும் கொரோனா என்னும் கொடிய வைரஸ்னாலே உலகம் முழுவதும் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நலம் பெறத்தக்கதாக வேண்டுதல் செய்கிறோம். முற்றிலுமாய் இந்த நோய் கிருமி பரிகரிக்கப்பட அருள்தாங்க. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே சுதந்திரமாய் வாழ்ந்திருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதான். அப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க அருள் செய்ய ஜெபிக்கின்றோம். வெகுவரையிலே நல்ல மருத்துவ முயற்சியில் ஆஸ்வதித்து எல்லா பிள்ளைகளும் சுகத்தோடு பலத்தோடு காக்கப்பட அனுகிரகம் செய்ய வேண்டும் ஜெபிக்கின்றோம். கனமழையினால் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்படுகிறது. சில இடங்களிலே மழை பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகிறார்கள். தேவையான இடங்களிலே தேவையான அருளாசிரம கட்டிடங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளும் பராமரிக்கப்பட பாதுகாக்கப்பட ஆசிரமங்களை சுத்தத்துக்குள்ள அருள்தான். மாறி வரும் கால சூழ்நிலைகளினால் ஏற்படக்கூடிய பலவீனங்கள் அண்ணாதபடி காத்தலும் எல்லா நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் அருள் செய்வேன் ஜெபிக்கின்றோம். எல்லா கால சூழ்நிலையும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய தருணங்களாக அமைந்திட அருள் தரவேன் ஜெபிக்கின்றோம். பருவ காலத்து பயிர்களை ஆஸ்வதித்தார்கள். நன்மை கிருபை தொடரட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். பாடசாலைகள் திறக்கப்படவும் எல்லா பிள்ளைகளும் அந்த நலமுடன் காக்கப்பட அனுகிரகம் செய்வேன் ஜெபிக்கின்றோம். இன்னும் வெகு விரைவில் இயல்பு நிலை திரும்ப அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா மக்களுக்கும் வேண்டிய இறை தயவை நிறைவாய் நன்மையை கட்டளையிடுங்க. இந்த முடக்க காலத்திலே ஏற்பட்ட பொருளாதார ஆண்டவர் பின்னடைவு நீங்கி எல்லா மக்களும் ஆண்டவர் ஆசுவாதமாய் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்ததுக்கு கிருபைதான். கடன் பாரத்திலே கண்ணீரிலே உலக பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். கடன் பாரம் நீங்க கண்ணீர் மாற கவலைகள் தீர கிருபைதான். இன்னும் ஆண்டவரே பிள்ளையுடைய வண்டாட்டங்களுக்கு உங்களுடைய கண்கள் செவிகளும் திறந்திருப்பதாக. ஏற்ற காலங்களில் புத்திர பாக்கியத்தின் கனி கட்டளையிடுங்க. ஏற்ற காலங்களில் திருமண காரியங்கள் கைகூடி வர அழுத்தாக. ஏற்ற காலங்களில் இல்லங்கள் கட்டிகளும் உங்களோட அழுத்தாக. வீடு வாசலற்ற மக்களும் புதியதொரு இல்லத்தை வாங்க புதியதொரு இல்லத்தை கட்ட திருவைத்தான். அப்படி உதவி நிறைவாக இருக்கட்டும். ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய துயர் துடைக்கப்படவும் அவர் உம்மால் ஆதரிக்கப்படவும் உண்மையை நம்பியிருக்கிற பிள்ளைகள் அனுதின வாழ்விலே உம்முடைய அருளாசினால் சம்பூர்ணமடையும் கிருபைதான். அப்படி எதிர்கால ஆசிரியமா இருக்கட்டும். இந்த ஆண்டின் நிறைவு பகுதிகளாக வந்திருக்கிறோம். இந்த நிறைவான வாரங்கள் இந்த ஆண்டில் நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய 2020ஆம் ஆண்டிலே சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரிக்க கிருபைதான். புத்தாண்டையும் புதிய எதிர்நோக்கோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தாங்க. தந்தையே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபையே. எங்களுடைய பலவீனங்களில் அவருடைய கரம் தாங்கினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகம் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வருகிறீர், பராமரித்து வருகிறீர்.
விஷக்கொசுக்கள், விஷப்பூச்சிகள், விஷக்கிருமிகள் எல்லாவற்றும் பிள்ளைக்கு மறைந்து பாதுகாத்தீர். ஆபத்துகள், விபத்துகள், தீமைகள் எல்லாவற்றும் பிள்ளைக்கு மறைந்து பாதுகாத்தீர். நன்றி சொல்கிறோம். நன்மையான ஈவுகளை தந்தை துதி தோத்திரங்கள் எடுக்கிறோம். வருங்காலங்களிலும் உடைய ஆசைகளை நாங்கள் சொந்தத்துக் கொள்ள அனுகிரகம் செய்ய. நமக்கு ஒரு பாடகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அந்த சமாதான பிரபுவுக்கு நாம் இடம் கொடுக்க அருள் தாங்க. எங்களுடைய மனதிலே நிறைவான நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அப்படிப்பட்ட திறந்த மனதை தாருங்க. மேலான மீட்பை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்க. இயேசு ஜெபம் கேட்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானங்களோடு நீங்கள் தேவனின் குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறார்கள். நிலைத்திருக்கும்படி உங்களது தேசத்தை காக்க கடவுது. பிதா, குமாரன், பசுதாய் திரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனைக்கு 461, 200 கீதம் 98.
ஞானத்தோடு புகழ்வாராக.